is, he always feels that every minute, every second, Swamiji is with him. He is listening even to this sharing. He's just operating. He's just surrounded by Swamiji, and he feels that cosmic consciousness. Everything is being operated by Swamiji, and Swamiji is protecting him. Is with him throughout. அதே மாதிரி சாமிஜி இயக்கங்கள், பல துக்கங்கள் எல்லாத்தோடையும் பகவானை நாங்க பார்த்தோம் குடும்பத்தோட. அப்ப எல்லாருமே சாமிஜி எனக்கு பெரிய சப்போர்ட்டா வாழ்க்கையில எனக்கு கிடைச்சாரு. பல அனுபவங்கள், சாமியோட கிளாஸஸ் பல வெளிநாட்டுல சிவோகம் நடந்த கிளாஸ், 2012 ஐஏ, இது மாதிரி பல, அதாவது சாமிஜியை நான் பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த செகண்டே இந்த எனக்கு கிடைச்ச இந்த அனுபவத்தை நான் எல்லாத்துக்கும் நான் கொடுக்கணும், அந்த உணர்வு எனக்கு உடனே ஏற்பட்டுச்சு. உடனே எங்க இடத்துல தண்டையார்பேட்டை இடத்துல ஒரு சென்டர் நான் ஆரம்பிச்சு, நான் அடைஞ்ச அனுபவம், எனக்கு ஆழமான அனுபவம் நடந்துச்சு. இந்த அனுபவம் எல்லாத்துக்குமே கொடுக்கணும்னு சொல்லி அப்பயே நான் சென்டர் ஆரம்பிச்சேன். சென்டர் ஆரம்பிச்சு நாங்க எல்லாத்துக்கும் நிறைய பேர்களை சைவிஸ்டா ஆக்கி, எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்கள், இந்த மாதிரி சைவத்தை ஃபாலோ பண்ண செஞ்சு, சாமிஜியோட சத்தியங்களை வாழ செஞ்சு, இப்ப நாங்களும் வாழ்ந்து, அதாவது நம்ம வாழ்ந்தா மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி நாங்களும் வாழ்ந்து அவங்க லைஃப் சப்போர்ட்டாவும் இருந்து வந்துகிட்டு இருக்கோம். அதுவும் சாமிஜியோட how Swamiji is protected, and he has caused so many realities, and he has been part of so many bigger programs including Shivoham, Inner Awakening, etc. And he always felt that what he has got from Swamiji, the life transformation and all the other blessings, he really feels that it has to be shared with the whole of the humanity. So just for that reason, they've started a center, Padika Mandir, in Tandayarpet, in his home. And as a family, they have been propagating there. So he's been experiencing so much shift in them and also in him. அதே மாதிரி பெரும் பாக்கியம் சாமியோட கோயில் வைக்க பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிச்சு. 2 years முன்னாடி சாமிஜி அவரை இனிஷியேட் பண்ண டெய்டிஸ் எங்களுக்கு கொடுத்திருக்காரு எங்க இடத்துல. இந்த கோயில் நடந்த அற்புதமே எப்படின்னா, எங்களுக்கு கோயில் கட்டுற வசதியும் எங்களுக்கு கிடையாது. எல்லாமே சாமிஜி அந்த கோயிலுக்கு உண்டான நடத்துற பொருள், செல்வத்துல இருந்து, கோயில் கட்டக்கூடிய இதுல இருந்து எல்லாமே அவரே கொடுத்தாரு. நான் எதுவுமே செய்யல. ஆனா நான் ஒரு இது கூட நான் இந்த கல்ல எடுத்து வைக்கல, எல்லாமே அவர் தான் பண்ணாரு. So he's also telling one of the blessed moments in his life is to be able to run a temple, and that too Swamiji has blessed the deities, he has energized the deities, he's given everything that is required to start a temple. He did not have to spend anything, but just Swamiji showered with energized deities with all the things that is required to run the temple, and he considers that as one of the blessed opportunity of his lifetimes. ஐயா, உங்கள்ட்ட ஒன்னு கேட்கணும் ஐயா, எப்படி ஃபீல் பண்றீங்க தேவி பராசக்தி உடைய ஆகாஷிக் ரீடிங்ஸ் as a family? நீங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அத பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயா? So I'm asking ஐயா, what are his experiences of receiving the grace and blessings of Devi Parashakti? As a family, all of them have received the blessings. I just wanted to ask ஐயா, what would he like to share with all? கோயில் வைத்து இப்ப சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பல அனுபவங்கள், அதாவது எனக்கு 2 குழந்தைகள், அவங்க கல்யாணம், இப்ப என் பொண்ணு கல்யாணம் நடந்துச்சு. இப்ப சாமி சரியான தெளிவு. என் பொண்ணு கூட என்னன்னா, எங்க ரிலேஷன்ல கேட்டாங்க, அசைவம் சாப்பிடுறவங்க. அதாவது நாங்க சைவிஸ்ட் தான் வேணும்னு சொல்லிட்டு சாமி டிவோட்டியா பார்த்து சைவிஸ்டா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அது வாழ்க்கையில மிக திருப்தியை எனக்கு ஏற்படுத்தியிருக்கு. அவங்க மேற்கொண்டு அந்த என்னோட வாரிசு, எங்க பெண்ணோட வாரிசு எல்லாருமே சைவிஸ்டா வர்றதுக்கு சாமி உதவி செய்வாரு. அந்த சைவிஸ்டா தேர்ந்தெடுத்து பண்ணணும். Yes. So he's also sharing that with Swamiji's blessings, he also found a groom for his daughter, especially who got recently married, and he wanted to ensure that everybody in his family follows Shaivism. So he found a person who is also Swamiji's devotee and practices Shaivism, and he feels very happy that this engagement has happened, and now just recently they got married. So joining with me, Ma Nyanatma Swami, would you like to ask anything from? Yes.
ஐயா இப்ப தேவி பராசக்தி வந்து இப்போ உங்களை வந்து உங்க ஃபேமிலியவே பிளஸ் பண்ணாங்க. எந்த விதமான நம்ம பக்தர்களுக்கு யாருக்குமே இந்த கொரோனா வியாதி வந்து யாரையுமே டச் பண்ணாது அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணாங்க. அத உங்களுக்கு நீங்க கேட்டு உங்க ஃபேமிலி இந்த தேவி பராசக்தியோட அந்த அருள் ஆகாஷிக்கு நீங்க கேட்ட போது உங்களுக்குள்ள என்ன ஒரு அனுபவம் நடந்ததுங்கயா? So I was just asking, Devi Parashakti blessed Ayya and is continuously blessing humanity, saying, I will protect all my devotees and none of you will ever have, Corona cannot do anything to any of my devotees and I'm protecting. So I'm just asking Ayya's experience to share when he had Devi Parashakti's blessings. Nityanandam Ayya, are you able to hear me? பராசக்தி ஆகாஷ் ரீடிங் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வரமா அமைஞ்சிச்சு. அதாவது இந்த கொரோனா வேலையில சாமிஜி கிட்ட நான் கேட்டிருந்தோம். அம்மாவுக்கும் உடம்பு சரியாம இருந்தாங்க. During this corona time, the Akashic reading was such a big blessing, and my mother was also not feeling well. ஐயா சொல்லுங்க ஐயா. Sorry for the technical glitch. We'll be right back after a short break. E-Kailasa is proper customized spiritual service. சாமிஜி இந்த மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சாமி, நீங்க தான் டேக் கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சாமிஜி வந்து ஆகாஷ் ரீடிங்ல நான் வாழும் கைலாயும் உனது வீடு, உன் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நோயின்றி காப்பேன்னு சொன்னார். நான் அம்மாக்கு மட்டும்தான் சாமி கிட்ட சொன்னேன். ஆனா எல்லாத்தையும் நான் காப்பேன், அஞ்சாதே அருள் செய்யறேன். அம்மாவுக்கு மரணம் இல்லை. பகவான் சொல்லியிருக்காரு மரணம் இல்லை. மரணம் இல்லைன்றது அதாவது பகவான் கைலாயத்துல இடம் கொடுக்கிறாருன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அவங்க திருப்பி பிறக்க மாட்டாங்க. திருப்பி பிறந்து இறக்குற இது வராது. அந்த ஒரு பாக்கியம் பகவான் வந்து அருளியிருக்காரு. பகவானை நாங்க வந்து வணங்குறதுனால, கைப்பிடிச்சதுனால பகவான் அந்த பெரும் பாக்கியத்தை அருளியிருக்காரு. அது பகவானுக்கு மிக்க நன்றியை நான் சொல்லணும். நீங்க சொன்னதை மொழிபெயர்க்கிறீங்க. What I was sharing is my mother was 87 years of age. I had asked blessings for healing for my mother, and the Parashakti manifesting through the supreme pontiff of Hinduism blessed, saying I will the Kailasa in which I am living is your house, because Ayya has a center and a temple in his house. He says, I am living in your place. The Kailasa I am living is your house. I will heal all your, not just your mother, I will heal your whole family. Your mother does not have death.